செட்டோட பேசிக் கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்கும்? Why do we go for set when we are having list? Set don't store duplicates. இது set. Set வந்து duplicate values allow பண்ணாது. List duplicate values allow பண்ணும். Insertion order follow பண்ணும். Multiple null values allow பண்ணும். Index based. அப்படியே set வந்தீங்கன்னா duplicate values allow பண்ணாது. Insertion order follow பண்ணாது. Then single null value allow பண்ணும். ட்ரீ செட் ஒரு நாள் கூட அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் வரும். ஸோ இங்க நமக்கு கீ வேல்யூ பேர்ல கீழே எப்பயுமே டியூப்ளிகேட்ஸ் இருக்காது, வேல்யூஸ்ல டியூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? தென் ஒரு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைம்ல எம்ப்ளாயி ஐடி ஒரு கம்பெனில ஒருத்தருக்கு ஒண்ணுதான் இருக்கும். எம்ப்ளாயி ஐடியில ஏதாவது டியூப்ளிகேஷன்ஸ் இருக்குமா? உங்க எம்ப்ளாயி ஐடில வேற ஏதாவது எம்ப்ளாயி இருப்பாங்களா உங்க ஆபீஸ்ல, கம்பெனில? இருக்க மாட்டாங்க. பட் உங்க நேம்ல இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் மேப். கீ வேல்யூ பேர நம்மளோட வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்டுமே லைக் கீ வேல்யூ பேரா தான் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட்ல கீ வந்துட்டு யூஸ்வலி ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரிங் தவிர்த்து நமக்கு நியூமரிக் வேல்யூவும் கீழே தேவைப்படலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நாம we do go for map. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த ரீசன் we are using map over object in JavaScript. எழுதிட்டீங்களா? ஓகே, நீங்க தான் சொல்ல போறீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகே, மேப் எப்படிங்க கிரியேட் பண்ணலாம்? வாட் இஸ் த சின்டாக்ஸ் டு கிரியேட் மேப்? let reference name of map equal to new map function. ஓகேங்களா? மேப்போட நேம் என்ன கொடுக்கலாம்?
ஜவஹர்லால் சில்வா. சோ இந்த இடத்துல கீழே என்னங்க எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி பாஸ்வேர்ட், ஓடிபி, இது எல்லாமே கீஸ், இது எல்லாமே வேல்யூஸ். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், கீழே வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு மேப் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? மேப் எப்படிங்க பிரிண்ட் பண்ணலாம்? கொஞ்சம் யோசிங்க கைஸ். காலையில ஏதாவது என்கிட்ட பேசாச்சும் செய்யுங்க. அவ்வளவுதான். கன்சோல் டாட்டால மேப் நேம் கொடுக்க வேண்டியதான். காலையில பயங்கர வைபா இருக்காங்க. என்னங்க இருக்கு? எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிட்டு நான் 2 கீ வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க, லைன் நம்பர் 3ல ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கு, லைன் நம்பர் 4ல ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கு. ஓகேங்களா? ஜாவால பாத்தீங்கன்னா தெரியும், சேம் இண்டெக்ஸ்ல 2 வேல்யூ கொடுக்கும்போது ரீசன்ட் ஒன் வில் பி ஓவர் ரைட்டட். கரெக்ட்டுங்களா? ரீசெண்டா எது கொடுக்கணும் அது எக்ஸிஸ்டிங்கா ஓவர் ரைட் பண்ணணும். அதே தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல 56689ன்றத இந்த நேம் ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. எனக்கு பார்த்தா நமக்கு ஓகேயா? புரியுதுங்களா? டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. பட் டபுள் த டைம் இருக்கும்போது என்ன பண்ணும், ரீசன்ட் ஒன்ன எக்ஸிஸ்டிங்கா ரீசன்ட் ஒன் ஓவர் ரைட் பண்ணிடும். இங்க லைன் நம்பர் 3ல இருக்க எம்ப்ளாயி ஐடிய வந்துட்டு இது இப்போ மறைச்சு இங்க பாருங்க. இப்ப எனக்கு 56689 பிரிண்டே ஆகல, ஸ்வேதா தான் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இது பேசிக் கேரக்டரிஸ்டிக். கைஸ் புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், லைக் இங்கேயும் ஸ்வேதான்னு கொடுக்குறேன். இப்போ கீழே எனக்கு டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணல. வேல்யூல பார்க்கலாமா? இங்க பாருங்க, 2 ஸ்ட்ரிங்கும் சிமிலர் தான். அலோவ் பண்ணுதா? ஆன்லைன் சோ கீழே அலோவ் பண்ணாது, வேல்யூல அலோவ் பண்ணும். கீழே அலோவ் பண்ணாது இந்த சென்ஸ் டூப்ளிகேட்ஸ் இருக்கும்போது ரீசன்ட் ஒன்னை எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கான மெமரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல ரீசன்ட் ஒன்னை கொண்டு போய் இதுவே பிளேஸ் பண்ணிக்கும், ஓவர் ரைட் பண்ணிக்கும். சரியா? அவுட்புட்ல மேப் 3 அந்த கொஞ்சம் கேட்கல ப்ரோ, சவுண்டா சொல்றீங்களா? இல்ல அவுட்புட்ல அந்த மேப் 3 பிரிண்ட் ஆகுதுல ப்ரோ கொஞ்சம் சவுண்டா சொல்றீங்களா? அவுட்புட்ல மேப் 3 பிரிண்ட் ஆகுது. ஏன் மேப் 3 அது 3 டைம்ஸ் வந்திருக்குன்றதால 3 வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா? மேப்போட சைஸ் இப்போ நீங்க ஒரே ஆன்சரே 10 டைம்ஸ் வந்தாலும் இங்க கன்சோல் அப்படிதான் பிரிண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஆன்சர் வந்துட்டு 10 வரும். இந்த இடத்துல சைஸுக்காக பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல 3 வாட்டி வந்திருக்கு இல்லைங்களா வேல்யூஸ், அதுக்கு இது பிரிண்ட் ஆகுது. நீங்க 10 3 டைம்ஸ் அது ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது. அப்படி கொடுத்தா டோட்டல் ஆகல 10 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன்.
245 இருக்கா? இப்படி பிரிண்ட் ஆகுதுங்களா? சில நேரத்துல இங்க பிராக்கெட்ல 5 ன்னு வந்துட்டு 10 ன்னு அப்படியும் பிரிண்ட் ஆகும். நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இது மேப்ல 3 வேல்யூஸ் இருக்கிறதால 3 ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம 4 கொடுத்துருக்கோம், 1 டூப்ளிகேட்டா இருக்கு, அது ஓவர் ரைட் ஆயிடுச்சு. சோ 3 தான். ஒரு ஃபோர்த் வேல்யூ ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ மேப் கிட்ட என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க? காலையில பேசுங்க கொஞ்சம். Get has delete clear size. ஓகே, get என்ன பண்ணுது? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் get? Particular keyword value retrieve. கீயை கொடுத்தா வேல்யூ ஃபெச் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான் கெட்டோட பர்பஸ். சோ நம்மளுக்கு ஜாவால கலெக்ஷன்ல செட்ல கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ் ஒர்க் பண்ணாது. ஞாபகம் இருக்கா? யோசிங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருக்கேன். ஏன் ஜாவால செட்ல கெட் அண்ட் செட் வேலை பண்ணாது? ஸ்வேதா, ஏமா மேப் செட்ல கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ் ஒர்க் பண்ணாது? டைப் பண்ற நேரம் வாய்ஸ் சும்மா இருக்க மாட்டேது. நானும் இந்த console.logல கொடுத்துருக்கணும்லங்க, அதான் வேற ஒண்ணும் இல்லை. சோ அங்க நம்ம கெட் அண்ட் செட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம். அது இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூஸை ஃபெச் பண்ணி கொடுக்கும். நம்ம இண்டெக்ஸை கொடுத்தா வேல்யூ ஃபெச் பண்ணி கொடுக்கும். பட் மேப் இஸ் நாட் இண்டெக்ஸ் பேஸ்ட். அதனால கெட் அண்ட் செட் ஃபங்க்ஷன்ஸை நம்மளால செட்ல யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்றேன்னு புரியுதா? செட்ல செட் இஸ் நாட் இண்டெக்ஸ் பேஸ்ட், லிஸ்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட். செட் கிட்ட இண்டெக்ஸே இல்ல. அப்போ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வேல்யூ ஃபெச் பண்றது? ஃபெச் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ் ரெண்டுமே இண்டெக்ஸ் பேஸ்ட் அந்த இடத்துல. ஆர்டர்டு வேல்யூஸ் மட்டும் தான் கெட் செட் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா தான? லிஸ்ட்ல மட்டும் தான். குட் மார்னிங் ப்ரோ. இல்ல ப்ரோ, கிளாஸ் முடிச்சு. இல்ல இங்க இல்ல, நான் அங்க சொல்றேன். லிஸ்ட்ல கெட் அண்ட் செட் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் செட் ஜாவால. சோ நம்மளுக்கு கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கீயை கொடுக்கும்போது வேல்யூ ஃபெச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? So what is the purpose of set? Values add பண்ண. set யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல values add பண்ணோம். key value பார்ல. So next function is
So what is the next function? அடுத்து என்னங்க எழுதிருக்கீங்க? has இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். delete பண்ணோம். clear பண்ணிடும். delete கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்மளோட மேப்பை பிரிண்ட் பண்றேன். எதை delete பண்ணிருக்கேன்? டேட் ஆஃப் பர்த்தை delete பண்ணிருக்கேன். எனக்கு DOB delete ஆயிடுச்சா? மேப்போட லென்த் 3 ஆயிடுச்சா? சைஸ் நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? நாம ஏன் எல்லாத்தையும் வந்துட்டு கீயை வச்சே பண்றோம், வேல்யூ வச்சு பண்ண மாட்டோம்? கீ தான் யூனிக், வேல்யூ வந்து சேமா இருக்காது மேம், டிஃபரண்டா இருக்கு மேம். கீ தான் யூனிக்கா இருக்கும். வேல்யூ கிட்ட போச்சுன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கும். அப்ப நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. So next has. இப்போ டேட் ஆஃப் பர்த் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கான்னு கேக்குறேன். பிரிண்ட் பண்ணு. நான் பிரிண்ட் பண்ணி இப்போ வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஒரு கீயே எனக்கு இல்லை. நெக்ஸ்ட் கிளியர். சரி, கிளியர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணா என்ன நடக்கும் அந்த மேப்பை? எல்லா வேல்யூஸும் கிளியர் ஆயிடும். மேப் கிளியர் ஆயிடும். மேப் கிளியர் ஆயிடும். மேப் கிளியர் ஆயிடும். அப்ப என்ன வரும்? நல்னு சொல்லிட்டு வரும். எம்டி மேப் பிரிண்ட் அவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயுமே இதுதான். ஒன்னு கிளியர் பண்ணிட்டு நீங்க அதை பிரிண்ட் பண்றீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே போகாது. மேப் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். இருக்கிற வேல்யூஸ் தான் போகும். ஓகேங்களா? எம்டி. அதே மாதிரி லிஸ்ட கூட நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க, எம்டி லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். செட்டும் அப்படிதான். ஓகே மேம். ஓகேங்களா? சோ தென் வேற என்ன? டெலீட். டெலீட் எதுக்காகங்க? இந்த this particular key value பண்ணிட்டேன். Okay. So these are all the functions. Then first இதை ஸ்னிக் பண்ணி அப்படியே குரூப்ல போட்டுருங்க. செட் பார்த்துடலாம்.
இப்போ ஸ்னிப் பண்ணி உள்ள போட்டுறீங்களாங்க? ஃபர்ஸ்ட் இது இருக்க எடுத்துக்கோங்க. பவின் ப்ரோ கொஞ்சம் குரூப்ல ஸ்னிப் பண்ணி போட்டுறீங்களா? எடுத்துட்டேன் மேம். அடுத்தது ஸ்க்ரால் பண்றீங்களா? எடுத்தாச்சு மேம். ஓகே. சித்தரிச்சந்தலி ஒரே நிமிஷங்க, தேடிட்டு வந்துடுறேன். ஒன் செகண்ட். ஓகே ஓகே. இது எழுதிக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் அரே, செட் அண்ட் மேப். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுது? அரே வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுது, செட் யூனிக் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணாது. தென் மேப் கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணிருக்குது. டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணுமா? அரே அலோ பண்ணும், செட் அலோ பண்ணாது. மேப்பை பொறுத்த வரைக்கும் கீஸ்ல டூப்ளிகேட்ஸ் இருக்காது, வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஓகே. இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுமா? அரே வந்து மெயின்டைன் பண்ணுது, செட் மெயின்டைன் பண்ணுது. எஸ், இன்சர்ஷன் ஆர்டர் இங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணுது. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா ஜாவால ஹேஷ் செட் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது, லிங்க்டு ஹேஷ் செட் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? தென் அக்சஸ் மெத்தட் இப்படிதான் அரேவை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூஸை ஃபெட்ச் பண்ணணும். ஓகேங்களா? செட்ல இந்த இடத்துல கெட் கீ கொடுத்து வேல்யூஸை ஃபெட்ச் பண்றோம். இந்த இடத்துல லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி லூப்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஃபெட்ச் பண்ணணும். ஏழும்போது பேசிட்டே இருக்கணும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு அப்ளை பண்ணுவோம், லிஸ்ட் எங்க அப்ளை பண்ணுவோம், செட் எங்க அப்ளை பண்ணுவோம் ரியல் டைம்ல ப்ராஜெக்ட்ஸ்லனா, ஸோ எங்க நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் we will go for array. எங்கெல்லாம் யூனிக்கா இருக்கணும், ஸோ தட் இஸ் எம்ப்ளாயி ஐடி, அந்த இடத்துல we will go for set. கீ வேல்யூ பேரா எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் we will go for map. கீ வேல்யூ பேரா எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்? இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் வருதுன்னா அந்த பர்சனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களோட மார்க்ஸ், அந்த டோட்டல் பண்ணிட்டு ஆவரேஜ் மார்க்ஸ் வரும் இல்லைங்களா? ப்ரிலிம்ஸ்ல என்ன, மெயின்ஸ்ல என்ன, இன்டர்வியூல என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல கீ வேல்யூ பேர் தேவைப்படும். யூனிக் எங்க தேவைப்படும்? அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் சேவ் பண்றதுக்கு. லிஸ்ட் அவங்களோட நேம் சேவ் பண்றதுக்கு, லொகேஷன் சேவ் பண்றதுக்கு. ஏன்னா ஒரே லொகேஷன் இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஐடம் சேவ் பண்றதுக்கு we will go for array. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, செட் பார்த்துடலாம். வேற என்ன இது இல்லாதது? ஃபார் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. செட் எப்படிங்க கிரியேட் பண்ணலாம்? மேப் எப்படி கிரியேட் பண்ணும்? லெட் மேப்போட ரெஃபரன்ஸ் நேம்
செட்டோட நேம் யூனிக்னு வைக்கிறேன். இப்படிதான் செட்டை கிரியேட் பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ் டு கிரியேட் செட். To add the values, we are using add function. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கும்போது செலக்ட் இங்க அதேதான் டெலீட்க்கு டெலீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. தென் டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணுங்க செட் அலோ பண்ணுதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெலீட் கிளியர், அதுக்கப்புறம் லூப்பிங் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? செட்ல இது மட்டும் ட்ரை பண்றீங்களா? நம்ம மேப்ல பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிளியர் டெலீட். ஓகேங்க. இதையும் ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. பண்ணிட்டேன். ஓகே. டாஸ்க் எதுவும் இல்ல நம்ம. இது செட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. டூப்ளிகேட் வேல்யூஸ் போட்டு பாருங்க. நம்ம மேப்ல ட்ரை பண்ணோம் இல்லைங்களா? இந்த கிளியர் டெலீட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப் நாளைக்கே பார்க்கலாம். அது இப்ப பார்த்து பாதியில கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே. ஓகேங்களா? வேற ஏதாவது பண்ணணும்னா புதுசா ஒரு மேப் கிரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஒரு ப்ராப்பரா ஏதாவது ஒரு ரியல் டைம் சினாரியோக்கு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், ஓகேங்களா? ½ kgக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி இருக்கும், 1 kgக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி இருக்கும். பட் ப்ராடக்ட் நேம் அதுதான். Okay. Okay guys, thank you.